வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வில்லேஜ் ஃபுடி கிளப். சென்னையிலேருந்து ஏலகிரி எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தங்கியிருந்த ப்ரீஸ் வேலி ரெசிடென்சி பற்றியும் பார்த்தோம். அது போக அங்கே இருக்கிற நிலாவூர் கிளிஃப் வியூ பாயிண்ட் அது எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிற பற்றின ரிவ்யூவும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃபண்டாரா பார்க் போனோம். அங்கே இருக்கிற அக்வேரியமில் எந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே இருக்க அனிமல்ஸோட எந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்புறம் அங்கே இருக்கிற பேர்ட்ஸ் வாக் எந்த மாதிரி இருக்குது அதனை பற்றின ரிவ்யூவும் நம்ம பார்த்தோம். அளவுக்கு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம், அது எந்த அளவுக்கு ஒர்த்து, அப்புறம் அங்கே இருக்கிற சாக்லேட் ஃபேக்ட்ரியில் சாக்லேட் மேக்கிங் எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் ஒருவேளை போன வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் போன வீடியோவோட லிங்க் போடுறோம், மறக்காமல் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ அதுக்கு அடுத்த நாளை பற்றினது, இன்றைக்கி எங்கெங்கே போகிறோம், எந்த அளவுக்கு இருந்தது, ஏலகிரியில் வேறு எந்தெந்த இடத்த சுற்றி பார்க்கலாங்கிறத பற்றி சொல்கிறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வில்லேஜ் ஃபுடி கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இன்றைக்கி நாங்கள் ரூம் வக்கேட் பண்ணுறோம், கிளம்புறோம். இப்போது 2-3 இடத்துக்கு போயிட்டு அப்படியே சென்னை போகிற மாதிரி தான் எங்களோட பிளானிங். இப்போ நாங்கள் தங்கியிருந்த இடம் இந்த ப்ரீஸ் வேலி ரெசிடென்சி பற்றி சொல்லணுன்னா நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. உண்மையிலே கிட்டத்தட்ட நீங்கள் ஃபேமிலியோடு வரதுக்கும் சரி, இல்லை பேச்சுலராக வரதுக்கும் சரி, நல்ல லொக்கேஷனில் இருக்குது. அங்கே ஏலகிரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் நிலாவூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வில்லேஜ். அது பக்கத்தில் ஒரு நாச்சியம்மன் கோயில், கதவ நாச்சியம்மன் கோயில்னு ஒரு கோயில், பக்கத்தில் ஒரு ஏரி இருக்குது. நான் வியூ ஆல்ரெடி காட்டியிருந்தேன், சூப்பராக இருந்தது. இதை விட அல்டிமேட்டான விஷயம் என்னென்னா, இவங்க அந்த அண்ணா செய்கிற சாப்பாடு. இப்போ காலையில் சாப்பிட்டோம் பூரி, சூப்பராக இருந்தது சாம்பார். நாங்கள் நைட்டே மிஸ் பண்ணிட்டோம், நைட்டே சாப்பிட்ருந்துருக்கலாமோன்னு யோசிக்கிறோம், அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சில சின்ன சின்ன குறைகள் இருந்தது, அதெல்லாம் அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கோம். இல்லை இவங்க எடுத்து இப்போ தான் 4 நாள் 5 நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இனிமேல் வர்றப்போ கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸ்விம்மிங் பூல் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சாப்பாடு அருமையாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, பேச்சுலர்ஸாக வந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ப்ரீஸ் வேலி ரெசிடென்சி தங்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரிவ்யூ இந்த வீடியோவோட கமெண்டில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். அண்ணா தேங்க்ஸ் அண்ணா, நல்லா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. இதுதான் ஏலகிரி வேலவன் டெம்பிள். விநாயகர் இங்கே பாரு, தெரியல, ஏதோ வேடர்கள். ஆமாம், நல்லா இருக்குண்ணே. அர்ச்சனை பண்ணுறது இல்லை, பூஜை மட்டும்தான். சரி சரி. இதுதான் ஏலகிரி வேலவன் டெம்பிள். நல்ல அருமையான இடத்துல இருக்கிற ஒரு அருமையான முருகர் கோவில். ஏலகிரி வந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணி முருகரோட அருள் பெறுங்க. ஈஷா, கோயில் எப்படி இருந்தது? கோயில் பேர் என்ன? வடிவேலா? ஏலகிரி வேலவன் திருக்கோவில் டெம்பிள். அடுத்து நம்ம ஏலகிரியில் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா க்ளவுட் ஃபாரஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இதுவும் கூகுளில் நல்ல ரிவ்யூ இருந்தது. ஸோ இதில் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கான். ஸோ பேர்ட்ஸு, ஃபோட்டோ ஷூட்டு, வாட்டர் ரோலிங் நிறைய இருக்குது. இது ஒரு தீம் பார்க் மாதிரி தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 per person. No extra charges for games and everything at one price. Golf
டிக்கெட்ஸ் ஃப்ரீ ஃபார் சில்ட்ரன் ஏஜஸ் பிலோ 3 years. ஸோ நம்ம 3 டிக்கெட் எடுக்கணும். ஹேய் நீ எடுக்கியா? இதே எடு. வாவ் இல்லை தாங்கக்கா. இந்த கையிலையும் போடுங்க. நிறைய போடலாம்ல. இது என்னது? ரைட்டு. ஆரு அப்பா பாரு, இங்கே பாரு. ஆருங்க பாரு, ஆருங்க பாரு, கேமரா பாரு. சரி பயப்படாத பயப்படாத ஒழிஞ்சாது. இங்கே முயல், கலர் கோழி. இது என்னது? பெர்சியன் கேட். இது எல்லாமே பெர்சியன் கேட்டு தானே? வச்சுக்கோ வச்சுக்கோ. கை நட்டு கடிக்கிறதுக்கா? இது என்னது? டக்கா, கூஸ் தானே? அப்புறம் இங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. சில்ட்ரன் பார்க். தம்பி விடு விடு. விஷாவா, இங்கே 2 ஹார்ஸ் வச்சுருக்காங்க. பேம்பு வாக். இதுதான் வந்துட்டு பேம்பு ஃபாரஸ்ட். இதுக்கு உள்ளே போனால் இன்னும் நல்லா கூலிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அங்கே வந்து ஏதோ ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி அலவுட் இல்லை. இங்கே ஒரு ரோஸ் கார்டன் வச்சுருக்காங்க சின்னதாக. ஸோ நிறைய ரோஸ் செடிலாம் வச்சுருக்காங்க. ஃபிஷ் பா இருக்கா? ஃபிஷ் பாவும் இருக்குது, ஃப்ரீ தான். ஸோ அது என்ன பாருங்கள். இங்கே கிட்ஸ் போட்டிங் இருக்குது. இதுவும் ஃப்ரீ தான். இந்த ஆக்டிவிட்டீஸில் ஃப்ரீயாக வரும். மொத்தம் 200 ரூபா கொடுத்தா நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே என்ஜாய் பண்ணலாம். இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டு பற்றி ஒன்லைனில் ரிவ்யூ சொல்லணுன்னா 200 ரூபா தான். அமௌண்ட்டு கம்மி, ப்ளஸ் வந்துட்டு கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நல்ல நிதானமாக இருந்து பொறுமையாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். ஒரு அவசரமாக போகணும் வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயர்லி மார்னிங்காகவே வந்துட்டீங்க அப்படின்னா வெயிலெலாம் ரொம்ப தெரிகிறதில்ல. நிறைய மரம் இருக்கிறதுனால அந்த நிழலில் நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு கேமாக நீங்கள் விளையாண்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போகலாம். ஸோ இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா 200 ரூபாய்க்கு நீங்கள் நிறைய கேம்ஸ் என்ஜாய் பண்ணலாம். ப்ளஸ் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி போட்டிங், அப்புறம் வந்துட்டு ட்ராம்பலைன் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணுங்கள். பாய். இது பேர் என்ன? இல்லை இந்த இது கேம் பேர் சர்ஃபிங், ரோலிங் பால். ஓகே ஓகே, இது நெக்ஸ்ட்டு ஆட போகிறோம். இரு காட்டிட்டு வர. ஆடா பாவிகளா. செம்பன் குட்டி, ஆறு எந்திரி, கமான், அப்பா வீடியோ எடுக்கேன், துள்ளு. ஹலோ மிஸ்டர் ஹச் வீடியோ போடுற. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ மிஸ்டர் ஹச். குள்ளமான ஆடு. இங்கே வருங்க, இதோட ஹைட்டே இவ்வளோ தான்.
ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப செல்ஃபி பாண்டா அங்கே தான் வந்திருக்கோம். ஏன்னா நேற்று வந்து 2 ஆக்டிவிட்டீஸ் பண்ணவே இல்லை, லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் அந்த 2 ஆக்டிவிட்டீஸும் பண்ணிவிட்டு போகிறோம். க்ரையான் மேக்கிங்கும் அப்புறம் கிரிக்கெட்டும் விளையாட போகிறோம். இதுதான் க்ரையான் மேக்கிங் பண்ணுறதுக்கு உண்டான இடம். நம்ம க்ரையான் மேக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா சோப் மேக் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அங்கே போய் தான் நம்ம டிசைட் பண்ணணும். வாங்க போய் பார்க்கலாம். செல்ஃபி பாண்டா அந்த இடம் நேற்று நைட்டு கலர்ஃபுல்லாக இருந்த இடம், அவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். அதனால் அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நைட்டே வாங்க, அப்போ தான் அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இந்த இடத்துல வந்து சோப் மேக்கிங், பர்ஃப்யூம் மேக்கிங், அப்புறம் க்ரையான் மேக்கிங்லாம் இருக்குது. பாட் மேக்கிங் கூட இருக்குது தான். ஆனால் வந்து நீங்கள் பர்ஃப்யூம் மேக்கிங் மட்டும் எக்ஸ்ட்ரா அந்த பில்லோட வந்து எக்ஸ்ட்ரா 100 rupees பே பண்ணணும். க்ரையான் மேக்கிங்னால் வந்து 16 crayons மேக் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய். அப்புறம் வந்து சோப்பு வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ்னால் ஒரு சோப் தருவாங்களாம், சின்ன சைஸ்னால் 2 சோப்பு. அதையும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடணும், நெக்ஸ்ட் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடணும். கோகனட் ஆயிலை அந்த கலரோட மிக்ஸ் பண்ணுவோம். அது வெறும் கோகனட் ஆயிலா, அதில் வந்து வேக்ஸ் இருக்குமா? இல்லை இல்லை, வேக்ஸ் லாஸ்ட் ஆகும். இப்போ வெறும் கோகனட் ஆயில். ஸோ வந்து இந்த கலரோட வந்து கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணு. ஆமாங்க. ப்ளூ ஃபுல்லாக ஊற்றிடு. இது 20 minutes ஆகும்ல கூல் ஆகிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, க்ரையான்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்படி ஓப்பன் பண்ணுமா? 2 30 many crayons. 16 crayon மேக் பண்ணியிருக்கோம். ஏலகிரியிலேருந்து கிளம்பி சென்னை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வாணியம்பாடியில் வந்து அகமதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி சாப்பிட போகிறோம். உள்ளே எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா, அட்லீஸ்ட் நம்ம சாப்பிட்றத எடுக்கிறதுக்காவது அலோவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அலோவ் பண்ணாங்கன்னா ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், இல்லை இங்கே வந்து ஃபுட்டு எப்படி இருந்தது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இதுதான் வந்து அகமதியா ரெஸ்டாரண்ட், வாணியம்பாடியில் ஃபேமஸான ஒன் ஆஃப் தி ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து பாஸ்மதி பிரியாணி கிடைக்கும். சின்ஸ் 1975ன்னு சொன்னாங்க. ஸோ அந்த வாணியம்பாடி பிரியாணியில் வந்து இது கொஞ்சம் ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்னு நினைக்கிறேன். ஸோ போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னதுன்னு சொல்கிறோம். செம கூட்டம் இங்கே பாருங்கள். சண்டே ப்ளஸ் வந்து இந்த சைடில் உள்ளவங்க எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர கூட்டம், காரே உள்ளே வரைக்கும் தேட்டர் மாதிரி நிற்கிது. நல்ல ரெஸ்டாரண்ட், ஐ திங்க் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஏலகிரியிலேருந்து சென்னை வர்ற வழியிலே வந்துட்டு ஒரு ஏலகிரியிலேருந்து ஒரு 7 kilometers தூரத்திலே இருக்குது. சென்னை வர்ற வழியில் அதான் லெஃப்ட் சைடே இருக்குது. ஸோ மேலே போய் சாப்பிட சொல்லியிருக்காங்க. இங்கே இடம் இல்லை, ஏன் கீழே ஃபில்லாக இருந்தது. ரெஸ்டாரண்ட் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒரு மட்டன் பிரியாணியும் ஒரு எகிப்தியன் பார்பிக்யூ ஆஃபும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அது போதுமான அளவு சஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். இல்லைனா வந்து ஒரு குஸ்கா ஆர்டர் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ அந்த எகிப்தியன் பார்பிக்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் வந்து 289 rupees. அப்புறம் மட்டன் பிரியாணி வந்து 350 சம்திங் இல்லையா? 349 rupees. இது ரெண்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் மட்டன் பிரியாணி. பீஸை பாருங்கள், கிட்ட கொண்டோம் பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து எகிப்தியன் பார்பிக்யூன்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மயோனைஸோட அது கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளேவர் ரொம்ப மைல்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. எகிப்தியன் பார்பிக்யூ நல்லாயிருக்கு. நீ சாப்பிடு.
நம்ம இந்த அகமதியா ரெஸ்டாரண்ட் இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டாச்சு நண்பர்களே. பிரியாணி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்தது. அதாவது 1975 இவங்க ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். அந்த லெகசியை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. மட்டன் வந்து அப்படியே ரெட் கலரில் அந்த அளவுக்கு வெந்திருந்தது. உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு பாஸ்மதி பிரியாணி சாப்பிட்டோம். ப்ளஸ் கூடவே வந்து எகிப்தியன் பார்பிக்யூன்னு சொல்லிட்டு ஒரு பார்பிக்யூ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவுமே வேறு லெவலு. சர்வீஸும் இவங்கக்கிட்ட சூப்பராக இருந்தது. இது ரெண்டுமே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு டீ வேறு இங்கேயே குடித்தோம். அவங்களோட அகமதியா டீ ஸ்டால்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை இருக்குது. அதில் டீ குடித்தோம். டீயும் உண்மையிலே நல்ல வேறு லெவலில் இருந்தது. ஸோ நீங்கள் ஏலகிரி போயிட்டு வரும்போது நீங்கள் 2 இடத்துல பிரியாணி சாப்பிட்லாம். ஒன்று வாணியம்பாடி சைடில் உள்ள இந்த பாஸ்மதி பிரியாணி சாப்பிட்லாம். ஆம்பூர் சீரக சம்பா பிரியாணியும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த 2 இடத்துல எங்கே வேணாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்லாம். என்னோடய டேஸ்ட் வந்து நீங்கள் பாஸ்மதி சாப்பிட்லான்னு நினச்சோம். சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. ஸோ வாணியம்பாடி சைடில் நீங்கள் எதாவது பிரியாணி ட்ரை பண்ணணும்னு நினச்சா மறக்காமல் இந்த அகமதியாவில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏலகிரி ட்ரிப்பும் முடிஞ்சது. நல்ல முறையில் சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி அடுத்து ஏதாவது ஒரு ட்ரிப்பில் சந்திக்கும் வரை பாய் பாய். மறக்காமல் வில்லேஜ் ஃபுடி கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய் பாய் கைஸ். நண்பர்களே பார்க்கலாம். பாய் சொல்லுமா. பாய் பாய்.